இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பச்சை பட்டாணி குழம்பு தாங்க. அதுக்கு நான் பச்சை பட்டாணியை உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா அதையே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடயே நான் பூண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேங்க. பட்டை கசகசா சோம்பு சேர்த்துருக்கேங்க. இது கூட சின்ன சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. கருவேப்பந்தலை, சீரகம், மஞ்சத்தூள், வீட்டிலேயே அரைச்சி வச்ச மசாலா பொடி, கடலை சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோங்க. இதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பத்தலைனா வேணால் நம்ம போட்டுக்கலாம். மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, மிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை இது கூட சேர்த்துடலாங்க. கொதி வந்துட்டுருக்கும்போது தேங்காயை அரைச்சி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அதுலேயே வெங்காயமெல்லாம் வதக்கணுங்களா, அதில் கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தனியாக அரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்ததையும் நான் வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததையும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.